போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல கால் ஃபார் வந்திருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து போலீஸ் நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப என்னையில இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 22/8/2025 இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? 22/8/2025 நாளையில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் டேட்டுமே குடுத்துட்டாங்க. தேர்வு நடைபெறும் நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9/11/2025 சரியா? ஒரு நல்ல வேக்கன்சி தான் வந்திருக்கு உங்களுக்கு. வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, 3644 + 21 சரிங்களா? பேக்லாக் வேக்கன்சி எல்லாத்தையும் சேர்த்து குடுத்துருக்காங்க. நல்ல வேக்கன்சி. டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 9/11/2025 சரிங்களா? இப்ப இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு 21ஆம் தேதி. இதுல ஒரு 10 நாள் இருக்கு. நவம்பர் மந்த். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஒரு 30 நாள், அக்டோபர்ல ஒரு 31 நாள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 நாள் இருக்கு. இந்த 80 நாளும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சோம் அப்படின்னா, ஈஸியா என்ன பண்ணிரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம கிராக் பண்ணிரலாம். சரிங்களா? இதுக்கு காவல்துறை 2ஆம் நிலை காவலர் அவங்களுக்கு வேக்கன்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2833 வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இதுல பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் நிலை சிறை காவலர்கள் 180 வேக்கன்ட் சரிங்களா? ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 142 வேக்கன்ட்டும், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 வேக்கன்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 631 வேக்கன்ட் இருக்கு. இப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3644 வேக்கன்ட் இருக்கு. சரியான வேக்கன்ட் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 10ஆம் வகுப்பு சரிங்களா? அல்லது அதற்கு இணையான கல்வி தேர்ச்சி 10th பாஸ் பண்ணியிருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயது நிறைவுற்றவராகவும், 26 வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் கொடுத்திருக்காங்க. எப்ப? 1/7/2025 இப்போ 1/7/2025 படி 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அது போக 26 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்ல வேக்கன்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ் வாங்குறதவே லட்சியமா வச்சு படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்லா பயன்படுத்திக்கங்க. இந்த வேக்கன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தான். சரிங்களா? உட்கார்ந்து கண்டினியூவா படிச்சீங்க அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியா இந்த 80 நாளும் நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஈஸியா போஸ்டிங் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால எல்லாரும் நல்லா படிங்க. நாளைக்கே அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளை டேட். லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 21/9/2025 இதுவரை காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கே உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னு பாருங்க. 22/8/2025 இருந்தே விண்ணப்பிக்க துவங்கலாம். சரிங்களா? அதனால நாளைக்கே அப்ளை பண்ணிருங்க. எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.